இதை நாம் செயல்படுத்துகின்ற பொழுது இளம் பிள்ளைகள் சற்று முன்பு இங்கே காவடி இங்கே நடனம் ஒன்று நடைபெற்றது. அதில் பார்த்தீர்கள் என்றால் முதலில் பரதநாட்டியம் நடன கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆடினார்கள். அதைத் தொடர்ந்து கோலாட்டம் நடந்தது. அதைத் தொடர்ந்து கிராமிய நடனம் நடந்தது. அதைத் தொடர்ந்து கும்மி நடனம் நடந்தது. அதைத் தொடர்ந்து இறுதியாக காவடி ஆட்டம் வந்தது. காவடி ஆட்டம் ஒன்றுதான் இந்த அனைத்து நடனங்களையும் இறைவனுக்காக, முக்கியமாக முருகனுக்காக நாம் எடுக்கக்கூடிய ஒரு பக்தி நடனம். கும்மி என்பது பெண்கள் கூடி அது ஒரு கிராமிய நடனம். அது எல்லாமே ஒரு பொழுதுபோக்காக இருந்தாலும் அதற்கும் ஒரு நெறிமுறை இருக்கிறது என்பதை சற்று முன்பு அங்கே நடனம் ஆடியவர்கள், நடன கலைஞர்கள் உங்கள் முன் காண்பித்தார்கள். இது ஏன் இப்படி இந்த ஒரு குழுவாக இன்று உங்கள் முன் ஆடப்பட்டது என்றால், காவடி எடுப்பவர்களுக்கும் ஒரு நெறிமுறை இருக்கிறது. காவடியோடு வரக்கூடிய மற்றவர்களுக்கும், காவடி எடுக்கின்ற பக்தர்கள், அந்த பக்தர்களோடு வரக்கூடியவர்களும் ஆடுகின்ற நடனத்திலும், அது கும்மியாக இருக்கலாம், கோலாட்டமாக இருக்கலாம், கிராமிய நடனமாக இருக்கலாம், அதிலும் ஒரு நேர்த்தியும் நெறிமுறையும் இருந்தால்தான் அதை பார்க்கின்ற பொழுது சற்று முன்பு எப்படி பரவசமாக இருந்ததோ அந்த பரவசம் இருக்க வேண்டும். அதற்கு மாறாக இன்று சினிமா நடனத்தில் டிஸ்கோ ஆடுவது போல் சற்று முன்பு கூறினார்கள். டிஸ்கோ நடனத்தை காவடி நடனத்துடன் ஆடிக்கொண்டு வருவது தவறு என்பதை நாம் சுட்டி காண்பிக்கின்ற ஒரு தருணத்தில் நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் இதை மற்ற இனத்தவர்கள் நம்மிடம் சொல்கின்ற போது அது சர்ச்சையாக வெடிக்கின்றது. சர்ச்சையாக வெடிக்கின்ற பொழுது நாம் ஆவேசப்படுகின்றோம், ஆத்திரப்படுகின்றோம். நாம் இல்லை, நீங்கள் என் மதத்தை இழுத்து விட்டீர்கள், பழித்து விட்டீர்கள் என்று கூறுகின்ற பொழுது ஒரு 4 வீடியோ எடுத்து போட்டு காமிச்சாங்கனாக்க தெரியும் நமது பையன்கள், நமது இளைஞர்கள் காவடியோடு எப்படி நடனம் ஆடுகிறார்கள் என்று. ஆகவே இதை சற்று முன்பு நான் கூறியது போல ஊர் கூடிதான் தேர் எடுக்க வேண்டும் என்பதற்கொப்ப ஆலயம் கூறியது போல, ஆலய செயலாளர் கூறியது போல ஆலயங்கள் கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். கோயில் வளாகத்தில் காவடி எடுக்கப்படுகின்ற பொழுது நமக்கென்று பாரம்பரியம் இருக்கிறது. இன்று நாம் ஆரம்பித்து விட்டோம், துவங்கி விட்டோம். முறையாக காவடி எடுக்க வேண்டும். அதற்குண்டான பாரம்பரியம் இருக்கிறது. அந்த பாரம்பரியம் பாதுகாக்க வேண்டும் என்ற முயற்சியை நாம் எடுத்துக்கொண்ட பிறகு ஊர் மக்கள், சமூக மக்கள், சமுதாயம், பக்தர்கள் அனைவரும் இந்த ஒரு பாதையில், ஒரு புள்ளியில், ஒரு நேர்கோட்டில் வந்தார்கள் என்றால் இன்று இந்த நாட்டில் மக்கள் நம்மளை ஏளனைப்படுத்துவதை விட பார்த்து பரவசம் அடைகின்ற ஒரு நிகழ்வாக இருப்பது மட்டுமல்ல, பார்த்து பூரிக்கின்ற ஒரு நிகழ்வாக இது உருமாற வேண்டும். அங்கிருந்துதான் நமது பாரம்பரியத்தை நாம் மீட்டெடுத்து அதை பிறகு நமது அன்றாட வாழ்க்கையிலும் நாம் கடைபிடிக்க ஆரம்பித்தோம் என்றால் இந்திய சமுதாயம் ஒரு மரியாதைக்குரிய சமுதாயமாக நாம் அடையாளம் காட்ட முடியும். எப்படி நாம் ஒரு சமய நிகழ்வு இறைவனுக்காக நாம் எடுக்கக்கூடிய காவடியை எப்படி நாம் மான்செஸ்டர் காவடியாக எடுப்பதற்கு அனுமதித்தோம்? இதை மற்றவர்கள் யாராவது கூறுகின்ற பொழுது, நமது சமயத்தை இழித்தோ பழித்தோ கூறுகின்ற பொழுது நமக்கு கோபம் ஆத்திரம் வருகிறது. நமது சமய நிகழ்வு எப்படி மான்செஸ்டர் காவடியாக மாறியது, நம்பர் போட்ட காவடியாக மாறியது, எப்படி இப்படி மிக்கி மவுஸ் காவடியாக மாறியது? இதை கேலி செய்கிறார்களா? உண்மையில் சமயத்தை வளர்க்கிறார்களா? சமய அந்த பக்தி உணர்வை தூண்டுகிறார்களா? மிக்கி மவுஸை போட்டுட்டு நீங்கள் பக்தி உணர்வை தூண்ட முடியுமா? இல்லை மான்செஸ்டர் யுனைடெட் காவடியை தூக்கி நீங்கள் பக்தி உணர்வுகளை வளர்க்க முடியுமா? இதைத்தான் நாம் நிறுத்த வேண்டும் என்றால் நாம் முதலில் ஒரு ஒழுங்கை நோக்கி பயணிக்கின்ற ஒரு பயணம் துவக்கப்பட வேண்டும். துவக்கப்பட்டு விட்டது. அதுதான் நமது கந்தன் காவடி முயற்சி. குழந்தைகள், நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். சற்று முன்பு கூறினேன், ஊர்கூடி தேர் இழுக்கின்ற வகையிலே இங்கே பெருமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று. வரும் காலத்தில் நீங்கள் இங்கே இருப்பீர்கள். அடுத்து உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள் அங்கே அமர்ந்திருப்பார்கள். அப்பொழுது நீங்கள் வழிகாட்டியாக இங்கே இருந்து இந்த கலை, கலாச்சாரம், பாரம்பரியத்தை இன்னும் அடுத்த நிலைக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். இங்கே எத்தனை பேர் 10 வயசு இருக்கிறீங்க? ஒரு 11 வயது, 12 வயது. ஓகே. ஸோ ஏறக்குறைய நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் 10 லிருந்து 12 வயதுக்குட்பட்டவர்கள் தான் இங்கே இருக்கிறீர்கள்.